வெல்கம் டு அனு சரசுவை. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புளி இஞ்சி அப்படின்னு கேரளாவில் ஃபேமஸாக இருக்கும். அந்த புளி இஞ்சி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த டிஷ்ஷு செய்யலாம். புளி இஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 50 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். அந்த மண் எல்லாமே போயிடணும். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு 50 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மிக்சியில் போட்டு நம்ம 2 சுற்று தான் விட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு வாண்டி வச்சுருக்கேன். இப்போ வாண்டி காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய கரண்டி அளவுக்கு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் எடுத்து ஓட்டி வச்ச இந்த பச்சை மிளகாய் இருக்குது, இதை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அட்டகாசமான புளி இஞ்சி ரெடி ஆகிடுது. சூப்பராக. இது தயிர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். உடம்புக்கு நல்லது. இஞ்சி சேரும்போது நம்மளுடைய பித்தத்தெல்லாம் குறைக்கும். அதனால் நம்ம எல்லா இதுக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் ஃபேமிலியோடு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனு சரசுவை. தேங்க்யூ. பாய்.